Hello everyone, welcome to Sri Vinayaka CNC CAD/CAM Training Center. நான் உங்க சரவணன். நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, எல்லா வியூவர்ஸ்க்கும் சரி, சிஎன்சி ஆப்ரேட்டர்ஸ்க்கு, செட்டருக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 மனமார்ந்த நன்றி. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷன் தேவை. ஸோ எங்களுக்கான மோட்டிவேஷனே நீங்க எல்லாரும் தான். ஸோ அதனால தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு நான் பண்ற ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு மாஸ்டர் கேம்ல டர்னிங், அதாவது லேத் ட்ரைனிங் செஷன், அதுல வந்து நம்ம குரூவிங் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டிராயிங் காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி குரூவ் வந்து நம்ம எப்படி மாஸ்டர் கேம் டர்னிங்ல ப்ரோக்ராம் பண்றோம். இது வந்து நியூட்ரல் ஹோல்டர் எடுத்து அதை வச்சு நம்ம விஎன்எம்ஜி இன்செர்ட் வச்சு பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்பவும் போல ரஃப் டர்னிங், ஃபைன் டர்னிங், ஃபேஸிங் எல்லாம் பார்த்துட்டு கடைசி அதை பார்த்துட்டு பார்ட்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதோட ஓவரால் டயமீட்டர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 98, டோட்டல் லென்த் வந்து 47. ஓகேங்களா? ஸோ நான் நேரம் வயர் ஃப்ரேம்ல ரெக்டாங்கிள் போயிட்டு இங்க கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி -47 அண்ட் டயாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 98 டிவைட் பை 2. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 47ல இருந்து 7 மைனஸ் பண்ணி அந்த 40ல தான் அந்த குரூவ் வந்து எண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ நான் நேரம் என்ன பண்றேன், ஆஃப்செட் போயிட்டு இதை கிளிக் பண்ணி மவுஸை உள்ள வச்சு 7 ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட் கிளிக் கொடுத்து கிளியர் கலர்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 40 ஆஃப்செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுல இருந்து, அதாவது இங்க இருந்து ஒரு சின்ன லைன் ஒன்று போட்டிருக்காங்களா, அந்த லைனோட டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பாங்க 4 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து லைன்ல போயிட்டு இப்போ இந்த லைனை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு லைன்ல போயிட்டு இங்க இருந்து 4 ஒரு லைன் டிரா பண்ணேன். ஓகேங்களா? ஸோ டிரா பண்ணிட்டு இப்ப லைன்ல இங்க இருந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க டைமென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9.5 ஆங்கிள் வந்து 36 டிகிரி. ஸோ அப்போ 9.5 கொடுத்துருந்தேன். ஆங்கிள் வந்து 36 வந்து அவங்க ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்குமான டோட்டல் டிராஃப்டிங் ஆங்கிள். நான் வந்து அதை டிவைட் பை 2 போட்டு 18 டிகிரியா ஸ்பிளிட் பண்ணிக்க போறேன். அப்ப வந்து 270 டிகிரி -18 டிகிரிக்கு ஒரு லைனும், அடுத்தது ஒரு குரூவிங்க்கும் இன்னொரு குரூவிங்க்குமான கேப் வந்து பாத்தீங்கன்னா 10 அதாவது இந்த குரூவிங்கோட டாப் வித் வந்து 10 ஓகேங்களா? சோ அப்போ இந்த பாட்டம் இருக்குல்ல, அந்த பாட்டம் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா இங்க வந்து லைன்ல போயிட்டு இங்க இருந்து 10 ஒரு லைன் டிரா பண்றேன். டிரா பண்ணிட்டு அங்கிருந்து அகைன் 9.5 ஒரு லைன் டிரா பண்ணி அதை 270 டிகிரியில பிளஸ் 18 டிகிரி கொடுத்து மூவ் பண்ணி இப்போ ஃபைனலா இந்த இடத்த க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு 4 கரெக்டா வந்துடும். இப்போ டிவைட்ல போய் இதை ட்ரிம் பண்ணிடும். ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த இதே குரூவிங் வந்து நம்மளுக்கு மொத்தம் 3 வேணும். ஸோ சென்டர் டு சென்டர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டிரான்ஸ்ஃபார்ம் போறேன், டிரான்ஸ்லேட் போறேன், 1 2 3 எண்ட் செலெக்ஷன் கொடுத்துட்டு எக்ஸ்ல -12 கொடுத்துட்டு இங்க 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதை ஜாயின் பண்றேன். லைன்ல போயிட்டு இதை ஜாயின் பண்ணி, ஓகேங்களா? இப்போ ரைட் கிளிக் கொடுத்து கிளியர் கலர்ஸ். இப்போ ஸ்மார்ட் டிராஃப்டிங்ல ஸ்மார்ட் டைமென்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எண்ட்ல இருந்து இந்த மிடில் வந்து 8 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போமா? இதுல இருந்து இந்த மிடில் வந்து பாத்தீங்கன்னா 9 இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட்ல போயிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
end selection கொடுத்துட்டு ஒரு 1 mm உள்ள 1 mm enter கொடுத்துட்டு move ஓகே. இப்போ வயர் ஃப்ரேம்ல டிவைட்ல போயிட்டு இந்த பக்கம் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட்ல 1 2 3 end selection -12 copy 2 numbers ஓகே. இப்போ இங்க ஜாயின் பண்ணி ஓகேங்களா? சோ இந்த குரூப் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து இத நான் டெலீட் பண்ணிடுறேன். டிவைட்ல போயிட்டு இதையும் ட்ரிம் பண்ணிடுறேன். ட்ரிம் பண்ணிட்டு இப்ப டிரான்ஸ்ஃபார்ம்ல மூவ் டு ஆரிஜின்ல இந்த இடத்துக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போ வியூல டூல் பாத் போறேன். மிஷின் லேத் டிஃபால்ட், அதுல ப்ராப்பர்ட்டி டூல் செட்டிங் ப்ரோக்ராம் நம்பர் இது ரெண்டும் ஆன் பண்ணிட்டு என் சீக்வன்ஸ் நம்பர் 1 இங்கேயும் 1. இப்ப ஸ்டாக் செட்டப்ல லெஃப்ட் ஸ்பிண்டில்ல போயிட்டு மேக் ஃப்ரம் 2 பாயிண்ட்ஸ்ல இதுல இருந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு செலக்ட்ல சாரி இங்க கொடுத்துட்டு லென்த் எல்லாம் கரெக்டா இருக்கா? 40 mm இருக்கு, 98 இருக்கு, ஓகே எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ இதுல வந்து உங்களுக்கு 47 வந்து ஒரு சாம்ஃபரோட வருது அப்படின்னா அந்த டிராயிங்ல அந்த சாம்ஃபரோட டயா வந்து 40 mm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இஃப் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட்ல போயிட்டு இதை செலக்ட் பண்ணி எண்ட் செலக்ஷன் கொடுத்துட்டு 7 mm உள்ள மூவ் பண்றேன். -7 என்டர் மூவ் ஓகே. மூவ் பண்ணிட்டு வயர் ஃப்ரேம்ல ஆஃப்செட் என்டிட்டில இதை கிளிக் பண்ணி மவுஸை உள்ள வச்சு 40 டிவைட் பை 2 அந்த டயாமீட்டர் ஓகேங்களா கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் இங்க ஒரு லைன் டிரா பண்றேன். ஏற்கனவே நான் டெலிட் பண்ண லைன் தான் அது, டிரா பண்ணிக்கிறேன். இப்ப டிவைட்ல போயிட்டு இதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி கீழேயும் ஜாயின் பண்ணிக்கிறேன், இங்கேயும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே சரிங்களா? ஓகே இப்போ அந்த 40 டயா ஓகே. சோ அப்ப அந்த 40 டயா வந்து நீங்க டிவைட்ல போயிட்டு இதை ட்ரிம் பண்ணுங்க, இதை ட்ரிம் பண்ணுங்க, இதை ட்ரிம் பண்ணுங்க, இதை ட்ரிம். இப்போ ஜாயின் என்டிட்டில போய் இதையும் கிளிக் பண்ணி எப்பவும் போல ஜாயின் பண்ணிடுங்க. அப்ப எனக்கு ஒரே லைனா போயிட்டு இப்போ இதுல சாம்ஃபர் வந்து 2 mm 45 டிகிரி. சோ சாம்ஃபர் என்டிட்டில போய் இதையும் செலக்ட் பண்ணி டிஸ்டன்ஸ்ல 2 mm அவ்வளவுதான். சோ இப்போ வியூல டூல் பாத்துல மறுபடியும் அந்த டூல் செட்டிங்ல போயிட்டு ப்ரோக்ராம் நம்பர் இது ரெண்டும் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டாக் செட்டப்ல லெஃப்ட் ஸ்பிண்டில்ல போயிட்டு இதுல மேக் ஃப்ரம் 2 பாயிண்ட்ஸ்ல அகைன் இதுல இருந்து இது வரைக்கும். சோ யூஸ் மார்ஜின் எனக்கு வந்து 100 டயா தான் ஷாப்ல வாங்கி கொடுத்துருவாங்க. நம்ம 2 mm டர்னிங் பண்ணிக்கலாம். சோ அதனால நான் ஓடி மார்ஜின் 2 mm வச்சுக்கிறேன். ஏன்னா 100 டயா கடையில கிடைக்கும். 100 டயா வாங்கி நம்ம 98 கன்வெர்ட் பண்ண போறோம். ஃபேசிங் பண்றதுக்காக ஒரு 3 mm ஆட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் மார்ஜின் வந்து ஒரு 25 mm கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே. ஜாஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டில ஜாஸ் வந்து நான் பின்னாடி இந்த காம்போனன்ட் ஒரு 10 mm கிளாம்ப் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ரைட் ஸ்டாக் எடுத்துட்டு ஃபிட் ஸ்கிரீன் பவுண்டரி கொடுத்துட்டு ஓகே. இப்போ அந்த ஜாஸ்லாம் எப்படி கிளாம்ப் பண்ணிருக்குன்றத நீங்க டர்னிங்ல ஸ்டாக் ஷேடிங் வச்சு பார்க்கலாம். எப்படி கிளாம்ப் பண்ணிருக்கு என்னன்றத ஸ்டாக் ஷேடிங் வச்சு நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகேங்களா? சோ இப்போ ஃபேசிங் போறேன். ஓடி ரஃப் எடுத்துட்டு ஸ்பிண்டில் ஸ்பீட் வந்து 1000 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபேஸ் பேராமீட்டர்ல என்ட்ரி அமௌண்ட் அதுதான். ஸ்டெப் ஓவர் வந்து 0.5 ஃபேசிங் பண்ண போறேன். ஸோ 0.5 ஃபினிஷ் ஸ்டெப் ஓவர் ஆஃப் பண்ணிடுறேன். ஓவர் கட் அமௌண்ட் வந்து 1 mm கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் லீட் இன் லீட் அவுட் வந்து பாத்தீங்கன்னா -35 டிகிரி 135 அப்புறம் +45 கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ சிமுலேஷன் போறேன்.
ஸோ அதில் 0.5 சிமுலேட் ஆகிறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 0.5, அடுத்த 0.5, நெக்ஸ்ட் இப்போ 5. ஓகேங்களா? இப்போ ஃபேஸிங் முடிஞ்சது. இதை ஆஃப் பண்ணிட்டு அடுத்தது ரஃப் டர்னிங். ஸோ ரஃப் டர்னிங் வந்து எனக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க ஃபினிஷ் ஆகணும். ஓகே கொடுத்துட்றேன். அதே ஓடி ரஃப் டூல் என்ன இன்செட் எடுத்திருக்கேன் அப்படின்னா சிஎன்எம்ஜி தான், 80 டிகிரி, கார்னர் ரேடியஸ் 0.8. ஸோ இங்க வந்து ஃபீட் ரேட் வந்து இந்த பிளஞ்சு ஃபீட் ரேட்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். ஆர்பிஎம் வந்து 1000 கொடுத்துக்கிறேன். ஃபீட் ரேட் 0.2. ரஃப் பேராமீட்டர்ல டெப்த் ஆஃப் கட் வந்து 0.5 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் லீட் இன் லீட் அவுட்ல சேம் -135, 45, 1 mm எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் 1 mm எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இதுக்கப்புறம் ஸ்டாக் ரெகனைசேஷன்ல கிளிக் பண்ணி யூஸ் ஸ்டாக் ஃபார் அவுட்டர் பவுண்டரி கொடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த ஃபில்டர் ஆன் பண்ணிக்கிறேன். பிளஞ்ச் பேராமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா குரூவிங் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுனால குரூவிங் வந்து நான் தனியா பண்ண போறேன். அதனால குரூவிங் எல்லாம் லாக் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சரை செலக்ட் பண்ணிட்டு ஓகே. அப்போ உங்களுக்கு அந்த டூல் பாத் வந்து குரூவிங்குள்ள போகாது. ஓகேங்களா? இப்போ பேஸ்டிங் முடிச்சுட்டு ரஃப் டர்னிங் எடுத்து சேர்த்து பார்க்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா வைக்கிறேன். இது ரஃப் டர்னிங். ஸோ 0.5 போகும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ அப்படியே சாம்பர் பார்த்துடலாம். அதான் ஃபைன் டர்னிங்ல இதை ஆஃப் பண்ணிட்டு ஃபைன் டர்னிங் போறேன். அதான் ஃபினிஷ் டர்னிங். அதுல அதே மாதிரி இது வழியா உள்ள போகணும், இது வழியா வரணும்னு சொல்லி கொடுத்துட்டு இதுல வந்து நான் எடுக்க போற கட்ரு வந்து பாத்தீங்கன்னா இது டபுள் கிளிக் பண்ணி விஎன்எம்ஜி 35 டிகிரி நோஸ் ரேடியஸ் வந்து ஒரு 0.4 எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் ஃபீட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ ஃபினிஷ் பேராமீட்டர்ல ஓவர்ல அதாவது ஃபினிஷ் ஸ்டெப் வந்து 0.25 கொடுக்குறேன். அப்பவும் போல லீடிங் லீட் எப்பவும் போல. ஓகேங்களா? -135. அதே மாதிரி லீட் அவுட்டும் வந்து 1 mm 45. ஸோ லீடின் வந்து அதே 1 mm லீட் அவுட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே கொடுத்துட்றேன். லீட் இன் லீட் அவுட்ல லீட் இன் 1 mm 135, லீட் அவுட்டும் வந்து 1 mm 45. ஓகே. இதுக்கப்புறம் ஃபில்டர் ஆன் பண்ணிட்டு பிளஞ்சில் வந்து குரூவிங்லாம் லாக்ல இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஓகே. ஸோ இப்போ செலக்ட் ஆல் ஆப்ரேஷன் வெரிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் ஸ்கிப் பண்ணிடுறேன், செகண்டையும் ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ ஃபினிஷ். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரூவிங்கும் வந்து நம்ம நார்மலா ரஃபிங்ல பண்ற மாதிரியே பண்ணலாம், இல்ல குரூவிங்லயும் பண்ணலாம். பட் இது 4 mmன்றதுனால அந்த அளவுக்கு நம்ம குரூவ் கொஞ்சம் பெரிய குரூவா இருந்தா பரவாயில்ல. இந்த குரூவ் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய குரூவா இருந்ததுன்னா ஓகே. பட் 4 mmன்றப்போ நம்ம குரூவோட வித்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்து தான் நம்ம எடுக்க முடியும். குரூவிங் டூல்ல சொல்றேன். ஓகேங்களா? இப்ப நீங்க குரூவிங் போனீங்க அப்படின்னா இப்ப செயின் கேப்பா, நான் ஓகே கொடுத்துட்றேன். இது வழியா உள்ள போகணும், இது வழியா வெளியில வரணும்னு கொடுத்துட்டு உள்ள போறேன். இதெல்லாம் குரூவிங் டூல். இப்போ நான் சென்டர்ல வந்து ஒரு மீடியம் இருக்கும், ஸ்மால் நேரோ இருக்கும், சென்டர் மீடியம் இருக்கும், வைடு. இப்போ நான் இதுலயே பாருங்களேன், எனக்கு குரூவிங் வித் வந்து பாருங்க, இந்த வித் வந்து பாத்தீங்கன்னா 1.85 இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதே கூட யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு குரூவிங்ல போயிட்டு மல்டிபிள் செயின்ல போட்டுட்டு 1 2 1 2 1 டைரக்ஷன் மாத்திக்கிறேன் 2. ஓகே. இப்போ இதை நேரோ எடுத்துக்கிறேன். ஆர்பிஎம் ஃபினிஷ்லாம் ஆஃப் பண்ணிடுறேன், இதையும் ஆஃப் பண்ணிடுறேன். 0.2 கொடுத்துக்கிறேன். ஸ்பிண்டில் ஸ்பீட் வந்து 600 கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் குரூவ்ல போறேன், யூஸ் ஸ்டாக் கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓடி குரூ தான். ஓகேங்களா? அதனால ஓடி குரூ எடுத்துக்கோங்க. அதில் லெஃப்ட் பேராமீட்டர்ல ஸ்டெப் அமௌண்ட் வந்து எனக்கு ஒரு 2.5 போற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க ஸ்மூத் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து டெப்த் ஆஃப் கட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 mm போற மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். அப்புறம் குரூப் ஃபினிஷ் பேராமீட்டர்ல
ஓவர்லேப் வந்து ஒரு 0.8 கொடுத்துட்றேன். இந்த ஃபினிஷ் ஸ்டெப் ஓவர். இந்த ஓவர்லேப் வந்து ஒரு 1 mm கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் லீடிங் லீட் அவுட்ல டேஞ்சன், அதே மாதிரி இங்கேயும் டேஞ்சன். ஓகே ஓகே. ஸோ இது வந்து குரூவிங். இது இப்படியும் பண்ணலாம், இந்த குரூவிங்லையும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் ஸ்கிப் பண்ணிடுறேன், செகண்டையும் ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ தேர்ட், இதுதான் குரூவிங்கு. லாஸ்டா ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ அந்த பக்கம் போயிடும். இது ஃபினிஷ் பாஸ். ஓகேங்களா, அதுதான் ஃபினிஷ் பாஸ். அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ இதுலயும் பண்ணலாம். ஸோ இன்னொரு மெத்தட் என்னன்னா, அதுவும் சொல்லித்தரேன். இப்போ இந்த குரூவிங் வந்து டெலிட் பண்ணிடுறேன். இதை டெலிட் பண்ணிட்டு ஸோ இன்னொரு மெத்தட் பாருங்க. இன்னொரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா, இதே ரஃபிங்ல இது வழியா உள்ள போகணும், இது வழியா வெளியில வரணும்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் எடுக்க போற டூல் வந்து பாத்தீங்கன்னா அதேதான், விஎன்எம்ஜி ஓடி ஃபினிஷ் ரைட் விஎன்எம்ஜி தான் எடுக்க போறேன். ஓகேங்களா, ஆர்பிஎம் கொடுத்துக்கிறேன். இங்க வந்து அதே மாதிரி 0.1 ஃபீட் ரேட் கொடுத்துக்கிறேன். ஸ்பிண்டில் ஸ்பீட் வந்து 600 கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன ஹோல்டர் எடுக்க போறேன் அப்படின்னா, இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. விஎன்எம்ஜி 0.4 ரேடியஸ். ஓகே, ஹோல்டர் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல். கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கும், இந்த ஹோல்டர் தான் எடுக்க போறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஹோல்டர் எடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு ஆர்பிஎம் எல்லாம் ஓகே, கூலண்ட் ஆன்ல பாத்துக்கிறேன். ஓகே, இதுல ரஃப் பேராமீட்டர்ல போயிட்டு இங்க 0 பண்ணிடுறேன், இதையும் 0 பண்ணிடுறேன். டெப்த் ஆஃப் கட் 0.5. லீடிங் லீட் அவுட் பாத்தீங்கன்னா, லீடின் வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டா இப்படி உள்ள போகணும். லீடின் ஸ்ட்ரைட்டா போகிற மாதிரி கொடுத்துட்டு லீட் அவுட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி கால்குலேட் இதை வச்சுட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே, இதுவும் கொடுக்கலாம், இல்ல நீங்க வந்து நியூ டான்ஜென்ட்லயும் வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் டான்ஜென்ட்லயும் வச்சுக்கலாம். டான்ஜென்ட் வச்சுட்டு ஓகே. இப்போ பிளஞ்ச் குரூப் உள்ள போகணுன்றதுக்காக இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த குரூப் உள்ள என்டர் ஆகணும்ல, அதனால இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். பட் இப்போ டூல் வந்து இந்த இடத்துல பிளஞ்ச் ஆகுற மாதிரி சொல்றாங்க, பொலிஷன் ஆகுது அப்படின்னு. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், நேரா அந்த ரஃபிங்ல போய் மறுபடியும் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம லேத்ல எல்லா டூல் நம்பரும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது 1 கரெக்டா இருக்கு, ரஃபிங்ல 2 மாத்திக்கோங்க. இல்ல அதே டூல் தான் நம்ம யூஸ் பண்றோம், அப்ப நீங்க 1 கொடுத்துடலாம். நீங்க ஃபேஸிங்க்கு யூஸ் பண்ண டூலே தான் இதுக்கும் யூஸ் பண்றீங்கன்னா அப்ப நீங்க 1 கொடுத்துடலாம். ரஃபிங்க்கும் டூல் நம்பர் 1 கொடுத்துடலாம், ஃபேஸிங்க்கும் அதே டூல் நம்பர் 1 கொடுத்துடலாம். இப்ப ஃபினிஷிங்க்கு தான் நான் ரெண்டாவது டூல் மாறுதில்ல. அப்ப டூல் வந்து நம்ம இந்த டூல் எடுத்தோமா, அது டூல் நம்பர் 2 கொடுத்துட்டு இங்க ஸ்டேஷனும் 2 ஓகே கொடுத்துறேன். இப்ப இந்த ரஃபிங்ல தான் இதுல இருந்து இது ஓகே, இதுதான் வந்து நம்ம இப்ப டூல் நம்பர் 4 கொடுக்கும். அதே மாதிரி இங்கேயும் 0.1 ஆர்பிஎம் 600 ரஃப் பேராமீட்டர் போறேன். டெப்த் ஆஃப் கட் 0.5 ஓகே, ஸ்டாக் 0 பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆன் பண்ணிட்டு பிளஞ்ச் பேராமீட்டர்ல குரூப்புக்குள்ள போற மாதிரி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு லீடிங் லீட் அவுட்ல டவுன்ல போட்டுட்டு லீட் அவுட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கலி கால்குலேட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகேங்களா, சோ இப்போ இது ஃபர்ஸ்ட் எப்படி ஓடுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ அப்போ உங்களால இதுவும் பண்ண முடியும், இதுலயும் நீங்க பண்ணிக்கலாம். இப்ப அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம அப்படியே அடுத்தது மூவ் பண்ணாலும் ஓகே. ஏன்னா 3 செயினும் ஒரே நேரத்தில் நம்ம இது பண்ண முடியாது. இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிட்டு ஜாமெட்ரியில போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீசெயின்ல
ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி ஆகுதுன்னா ஆப்ரேஷன் மிக்ஸ்அப் ஆயிருக்கு. என்ன என்ன மிக்ஸ்அப் ஆயிருக்குன்னா, இப்ப நீங்க இப்ப செலக்ட் ஆல் ஆப்ரேஷன் கொடுத்துட்டு ஃபேஸிங், இது ரஃப் டர்னிங், ஃபைன் டர்னிங், அதுக்கப்புறம் வர 3 ஃபேஸிங், திருப்பி இங்க ஃபேஸிங் அப்படியே காப்பி காப்பி பேஸ்ட் ஆயிருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இருங்க பாருங்க, இதை டெலீட் பண்றேன். அதே மாதிரி இந்த ரஃபிங்கும் டெலீட் பண்றேன், இந்த ஃபினிஷிங்கும் டெலீட் பண்றேன். மீதி இருக்கிறது தான். அப்ப இதை மட்டும் இது பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இப்ப ரன் பண்ணு. இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் ஸ்கிப், செகண்ட் ஸ்கிப், தேர்ட் ஸ்கிப், இப்ப ஃபோர்த். ஓகேவா? ஸோ இதுவும் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்த மாதிரி குரூவிங், இந்த குரூப், இந்த குரூவிங்லையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி ட்ரைனிங் சென்டர் வந்து சென்னையில ஆவடியில இருக்கு. இங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. மிஷின் வச்சிருக்கோம், ரவுட்டர் மிஷின். ஸோ கேம்ல பண்ற ப்ரோக்ராம் எல்லாமே நம்ம அதுல தான் போட்டு காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரியல் டைம் ஃபீட்பேக் தான். பசங்க கொடுக்கறது, அவங்க பேசுறது. இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் வராங்க, ஒர்க்கிங் பர்சன்ஸும் வராங்க. இதுதான் விநாயகா சிஎன்சி. ஸோ ரிவ்யூஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து அவங்க பண்ணதுதான், பசங்க பண்ணதுதான் இதெல்லாமே. ஸோ அவங்க இங்க காம்பவுண்ட் ரன் பண்ணிட்டு அந்த போட்டோவை அப்லோட் பண்ணி ரிவ்யூ போட்டிருக்காங்க உங்களுக்கு. இதெல்லாம் வந்து மாஸ்டர் கேம்ல பண்ண ப்ரோக்ராம் தான். ஓகேங்களா? இந்த காம்பனண்ட் இதெல்லாம் வந்து மாஸ்டர் கேம்ல நாங்க இங்க வுட்ல ட்ரைனிங் கொடுக்குறோம், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இது அதுலயே என்கரேஜ் பண்ணது. ஓகேங்களா? இதெல்லாம் மாஸ்டர் கேம்ல பண்ண ப்ரோக்ராம் தான். யாருன்னா பூபதி. சோ அவங்க ரிவ்யூ படிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பையன் வந்து இவ்வளவு பெரிய ரிவ்யூ வந்து டைப் பண்ணி போடுறான் அப்படின்றப்போ அவன் எந்த அளவுக்கு ஃபீல் ஆயிருப்பான், எந்த அளவுக்கு இங்க இருந்து போகும்போது ஒரு பிரியா விடை கொடுத்துட்டு போயிருப்பான். சோ அதனால இங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்குன்னு செப்பரேட்டா அட்வர்டைஸ்மெண்ட்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ் வந்து யூடியூப் சேனல் மட்டும்தான். அந்த யூடியூப் சேனல்ல இருக்கிற உங்களை நம்பிதான், வியூவர்ஸா இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும், உங்களை நம்பிதான் நாங்க இவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு இருக்கோம். இவ்வளவு தூரம் உங்க கையை பிடிச்சுதான் வந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் ட்ரைனிங் வேணுமோ, சார் நான் சிங்கப்பூர் போறேன் எனக்கு மாஸ்டர் கேம்ப் வேணும், நான் ஜெர்மன் போறேன் எனக்கு மாஸ்டர் கேம்ப் வேணும், இல்ல சார் நான் இப்பதான் பிஇ முடிச்சிருக்கேன் எனக்கு மாஸ்டர் கேம்ப் செட் ஆகுமானா தாராளமா செட் ஆகும். இதுக்கு வந்து எஜுகேஷன்லாம் இல்லை. இப்ப நான் சொல்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இங்கிலீஷும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்க. டெமோ கிளாஸஸ் அரேஞ்ச் பண்றோம், பாருங்க. ஜாப் கண்டிப்பா நாங்க அரேஞ்ச் பண்ணி தருவோம். பட் ஸ்டார்டிங் இப்போதான் நீங்க ஃப்ரெஷரா வரீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் கேட்டகரிக்கு என்னவோ அது கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரி கிடைக்கும். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். ஐ ஹோப் யூ பீப்புள் ஆர் டூயிங் குட். ஸோ எல்லாருக்கும் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், நல்லதே செய்யும். ஓகே, குட் லக்.